Assalamualaikum. Hey guys, welcome back to our channel. Hope you all are doing good. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்னிக் vlog வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, கோட்டத்தரா ரிவருக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய டிஐஎம்எல் தான் வந்து இன்றைக்கான vlogல வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டில் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோ பார்த்துடலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக் டோஸ்ட் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ ஆஸ் யூஷுவல் எக்கு கொஞ்சமாக மில்க், அதுக்கப்புறம் சுகர் வேணும்னா சுகர். நான் வந்து இன்றைக்கி சால்ட் போட்டு பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கெச்சப் வச்சு சாப்பிடும் பொழுது எனக்கு மட்டும் கொஞ்சமாக டீ வந்து போட்டிருந்தேன். ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னுட்டு ஹவி வந்துட்டு இன்றைக்கி நம்ம கிளம்புங்க, எங்கேயாச்சும் பிக்னிக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ப அதிர்ச்சிகள் எல்லாம் எப்போயாவது தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புஷாரா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ நீடட் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் ப்ராடக்ட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். லைக் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், கோம்பு, அதுக்கப்புறம் பாப்பாவோட மாய்ஸ்சரைசர், கொஞ்சம் சின்ன மிரர், அதுக்கப்புறம் பாப்பாவோடைய கிளிப்பு. ஸோ இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில். தென் மெயினாக வந்து போகிறதே ரிவருக்கு குளிக்கிறதுக்கான ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சோப்பு, ஷாம்பு, தென் வந்து குளிச்சுட்டு முடிச்சதுக்கப்புறமா ஹேர் ஷீரம் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த ஷீரம், அதுக்கப்புறம் ட்ரை டிஷ்யூ இருக்கு இல்லையா, அது வந்து எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா சோப் ஏதாச்சும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே வந்து ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்து பேக்கில் பேக் பண்ணி வச்சுட்டு பாப்பாவுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மேக்கப் பண்ணி விட்டுட்டேன். ஸோ பெருசாக எந்த மேக்கப்புமே இல்லை. அடுத்தது நானுமே ரெடி ஆகணும். ஸோ ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வெயிலில் போகிறனால சன்ஸ்க்ரீன் முகத்துக்கு, கழுத்துக்கு, அப்புறம் கைக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. என்னோடது வந்து பயங்கர ட்ரை ஸ்கின். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறதா இருந்தாலுமே மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் வந்து மறக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் லிப் பாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேஸ் வந்து க்ரீஸியாக இருக்க மாதிரி இருக்குது. பிகாஸ் க்ரீம் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கோம் அதனால். ஸோ லைட்டாக வந்து ஐப்ரோஸ் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு தென் வந்து காம்பேக்ட் பவர் வச்சு ஃபேஸை வந்து செட் பண்ணிவிட்டேன். ஸோ அவ்வளோதான் என்னோடய மேக்கப். தென் ஃபைனலாக என்ன தோணுச்சுன்னு தெரில, கொஞ்சமாக லைனர் மட்டும் போட்டுக்கலாம். இன்கேஸ் எங்கேயாச்சும் வெளியே இறங்குற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லைனர் மட்டும் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான், நானும் பாப்பாவும் ரெடி ஆகியாச்சு. ஹப்பி வந்து கார் எடுத்துகிறதுக்காக கீழே போயிருந்தார். ஸோ நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பேக்லாம் எடுத்துகிட்டு வீடெல்லாம் லாக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் போகக்கூடிய பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து 42 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது ஆக்சுவலி 1லேருந்து 1.5 hour ட்ராவல்ஸ் தான் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆனக்கட்டி ஜங்ஷனுக்கு வந்துட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். 2-3 பிரான்ச்சஸ் வந்து இதில் இருக்குது. கோட்டத்தரா ரிவர் அப்படின்னு சொல்லவே 2-3 பிரான்ச்சஸ் இருக்குது. பட் நாங்கள் போன இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்டீரியரில் கொஞ்சம் ப்ரைவசி அண்ட் சேஃபாக இருக்கிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா பவானிக்கு போகக்கூடிய அந்த ஆர்த்தோட பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேஃப் அண்ட் ப்ரைவசியாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்ட்டு அங்கே தான் வந்து போயிருந்தோம். போகும்போது பயங்கர வெயிலாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆனைக்கட்டி வெதர் சொல்லவே தேவையில்லை, எப்போவுமே அங்கே வந்து சில்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தூறல் வந்தது. எங்கே குளிக்க முடியாமல் போயிடுவோம் அப்படின்ட்டு பயமாக வேறு இருந்தது. தென் நாங்கள் கொஞ்சம் ரீச் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிலுமே இருந்தது. ஸோ மீடியமான வெதர், சூப்பராக தண்ணியோட லெவலுமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்தது. குளிக்கிறதுக்கு பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. பாப்பா, நான், ஹபி 3 பேரும் சேர்ந்து செம்ம ஆட்டம் போட்டோம். ஒரு 2 hours தண்ணியில் இருந்து வெளியவே வரலன்னு வச்சுக்கோங்களேன். தென் அரௌண்ட் 4 o'clock ஆனதுமே ஹபி போதும் விளையாடுனது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே வந்து எப்படியும் இருட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு நாங்கள் வந்து போகும்போது வந்து ஃபுட் வாங்கிட்டு போயிட்டோம். பிகாஸ் பக்கத்தில் எந்த கடையுமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்கன்றதுக்காகவே டொமேட்டோ ரைஸ், அதுக்கப்புறம் பரோட்டா அண்டு சிக்கன் கிரேவி வாங்கிட்டு போயிருந்தோம். அங்கேயே உட்காந்து அந்த வெதருக்கு சூப்பராக ஒரு பிளேஸ் கண்டுபிடிச்சி உட்காந்து சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பியிருந்தோம். சீரியஸ்லி இந்த டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே நல்ல ஜாலியான ஒரு வெக்கேஷனாக இருந்தது. ஜஸ்ட் இதுக்கு எந்த செலவுமே இல்லை. காருக்கு போட்ட பெட்ரோல் அண்ட் ஃபுட்டுக்கான சார்ஜஸ் சேர்த்து அரௌண்ட் ஒரு 1500-2000 தான் ஆனது. சீரியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயாவது நாங்கள் வந்து பிளாக் தண்டர் லைக் அந்த மாதிரி தீம் பார்க்குக்கு போயிருந்தாலும் இவ்வளோ ஜாலியாக இருந்திருப்போமோ அப்படின்றது வந்து கொஷின் மார்க்காக தான் இருந்திருக்கும்.
நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சர் வைபோட சூப்பராக இந்த மாதிரி ரிவரில் விளையாட பிடிக்கும், உங்கள் பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இன்னும் வெக்கேஷன் முடியறதுக்கு 15 டேஸ் இருக்குது இல்லையா, முடிஞ்சால் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா ஒன்ஸ் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸ்லி ரொம்பவே சூப்பராக இருக்கும். தென் வரும்பொழுது பாப்பாவுக்கு பயங்கர தூக்கம், தண்ணியில் அவ்வளோ நேரம் ஆட்ட போட்டுட்டு இருந்தோம்ல, அதனால ஸோ ரிட்டன் வரையில் ஒரு டீ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி போண்டா வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையில் வந்து ஃபேமஸ் ஆமாம். ஸோ வாங்கி கொடுத்துருந்தாரு. சாப்பிட்டுட்டு அண்டு இந்த லிப்ஸ்டிக் பழம் வந்து கிடச்சிருந்தது. ஸோ அதை வச்சு நான் சின்ன வயசில் என்ன பண்ணனோ அதை வந்து என் பாப்பாவுக்கு பண்ணி விட்டுருந்தேன். ஸோ லிப்ஸ்டிக், அதுக்கப்புறம் கைக்கு மருதாணி எல்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் வெதர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி பயங்கர மழை. கோயம்புத்தூர் ரீச் ஆக வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃபுல்லாக தண்ணி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நம்ம வந்து எதிர்பார்க்காத டேயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ஒரே நாளில் நமக்கு ஹாப்பியான மொமெண்ட்ஸே நடக்கும் இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப நாள் கழித்து நான் வந்து அனுபவித்த ஃபீலாக இருந்தது. ஸோ என்னுடைய சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். அழகான மலை, அழகான ஆறு, நான் என்னோடய ஃபேமிலி, நல்ல ஃபுட், இந்த மாதிரி வந்து போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அன்றைக்கான டே வந்து அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோ சூப்பராக ஜாலியாக போயிருந்தது. ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு குட்டி லைக் பண்ணிவிடுங்க. See you on another video. Until then, bye.